மின்னோட்டம் ஒரு கடத்தி அல்லது அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு உலோக கம்பி, தாமிர கம்பி எடுத்திருக்காங்க. வழியாக பாயும் மின்னூட்டங்களின் எலக்ட்ரான்களுடைய இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம்னு சொல்றோம். இது நான் போன தடவை காமிச்ச அனிமேஷன் வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது என்ன இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கால்வாய் வழியாக ஓடும் தண்ணி மாதிரி, இல்லைன்னா ஒரு உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றை போல இந்த எலக்ட்ரான்கள் கடத்தியோட வழியாக பாய்ந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு, அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு. இப்போ ஒரு டேங்க்ல இருந்து தண்ணி எப்படி அப்படி மேல இருந்து கீழே ஈஸியா ஃப்ளோ ஆயிடுமோ, காத்து வந்து அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி ஈஸியா வீசுமோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரான்களும் என்னாகும் அப்படின்னா அதிக மின்னழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைவான மின்னழுத்தம் உள்ள இடத்தை நோக்கி அதனுடைய இயக்கம் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல வேணா ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து அந்த ஹை பொட்டன்ஷியலுக்கும் லோ பொட்டன்ஷியலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா கூட இந்த இடத்துல வந்து வாட்டரோட ஃப்ளோ இருக்கும். ஆனா கரண்ட்ல வந்து அந்த மாதிரி ஃப்ளோ இருக்காது. அது பின்னாடி வர வர நம்ம விரிவா பார்க்கலாம். மின்னோட்டத்தோட திசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்களுடைய இயக்கத்திற்கு எதிர் திசையில இருக்கும். அதாவது உயர் மின்னழுத்தத்திலிருந்து மின்னழுத்தமான நேர்மின் முனையிலிருந்து குறைந்த மின்னழுத்தமாக இருக்கும் எதிர்மின் முனையை நோக்கி இருக்கும். அதாவது எலக்ட்ரானுடைய திசை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி இருக்கும். ஆனா மின்னோட்டத்துடைய திசை வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி இருக்கும். மின்னோட்டத்தை எப்படி வரையறுக்கலாம்? இப்ப மின்னோட்டத்தை I அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது I அப்படிங்கிற எழுத்தால தான் குறிக்கப்படுகிறது. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் அப்படின்னாலே எவ்வளவு நேரத்துக்கு அந்த மின்னூட்டங்கள் பாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். சோ மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு ஓரலகு நேரம் அப்படின்னா அந்த T வந்து ஒரு செகண்ட் ஓரலகு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடத்தியோட ஒரு குறுக்கு வெட்டு பகுதியை கடந்து செல்கின்ற மின்னூட்டங்களுடைய அளவு வந்து மின்னோட்டம்னு சொல்லணும். உதாரணமா இப்ப I வந்து Q/T அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது Q அப்படிங்கிறது வந்து மின்னூட்டம் அப்படின்னும், T அப்படிங்கிறது அது போற கால அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா I is equal to Q/T. அப்ப கரண்ட் மின்னோட்டம் அப்படிங்கிறது அந்த எவ்வளவு கால அளவுக்கு எவ்வளவு மின்னோட்டம் பாய்ந்தது அப்படிங்கிறது சொல்லுது. சோ மின்னோட்டம் அப்படிங்கிறது மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ I is equal to Q/T. அப்ப இதை வச்சு அதனுடைய அலகு கொடுத்துடலாம். இப்ப I அப்படிங்கிறது 1 ஆம்பியரா இருந்ததுன்னா இது என்னவா இருக்கணும்? மின்னோட்டம் 1 கூலுமாகவும் அது பாயும் வினாடி 1 வினாடியாகவும் இருந்ததுன்னா இந்த அதுல பாயிர மின்னோட்டத்தினுடைய அளவு 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். 1 கூலும் மின்னோட்டம் 1 வினாடி நேரத்துல ஒரு கடத்தியினுடைய ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து போச்சுன்னா அந்த கடத்தியில பாயும் மின்னோட்டத்தோட அளவு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட்டத்தின் அழகான ஆம்பியரை நம்ம வரையறுக்கலாம். So I is equal to Q/T. 1 ஆம்பியர் is equal to 1 கூலும் per 1 செகண்ட், ஒரு வினாடி. இப்போ I is equal to Q/T அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அது சம்பந்தமா ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது அப்படின்னா அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். நமக்கு மின்னோட்டம் வேணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து Q/T. அதாவது மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் இல்லையா? மின்னோட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். இப்போ ஆல்ரெடி அவங்க Q கொடுத்துட்டாங்க. Q வந்து 12 கூலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. காலம் வந்து 5 வினாடிகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 12/5 போட்டோம்னா ஈஸியா வந்து 2.4 ஆம்பியர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருது.